நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி வாங்கின ஐர மீனை வளர்க்குறதுக்காக விட்டுருந்தீங்களா, அது உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க விட்டுருந்தது. இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அது பெரிய இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் வந்து நிறைய ஐர மீன்கள் வந்து இருக்குங்க. இதை வந்து எடுத்து விட்டேனுமே அலர்ட் ஆயிரும். இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஐர மீன்கள் வரும். எதுக்காகனா ஃபுட்டு வந்து இங்கே போடுவோம், அது வந்து கீழே வந்து போகுமா, இந்த இடத்துல வந்து கும்மியெல்லாம் வந்து சாப்பிடுங்க. இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். கண்ணுக்கே வந்து ஒரு 5-6 தெரியும். அது போக மேலே அங்கிட்டிருந்து இங்கிட்ட ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். மித்ததுனா அந்த சைடு வந்து போயிடும். அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா பார்க்க முடியாது. இந்த சைடு உள்ளதை நல்லா வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், கீழே வந்து அங்கே வந்து இருக்கும். இது வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து சிங்கிங் பெல்லட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுங்க. அது முங்குறத வந்து நல்லா சாப்பிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த பெல்லட்ஸை தான் வந்து போடுவோமா. அது வந்து கொஞ்சம் நேரம் மிதக்கும், அதுக்கடுத்து கீழே வந்து போயிடும். மீன்கள் கூட ஒரு அடிப்படி சண்டையாயிருங்க. அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், மித்த மீன் அதை வந்து பிடுங்கி சாப்பிடும். ஸோ அது வந்து ஆனால் வந்து இந்த பெல்லட்ஸை தான் அது வந்து விரும்பி சாப்பிடுது. மேலே உள்ள மிதக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிடாது. இப்போ பாருங்கள், அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மேலே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. அதுக்கடுத்து அந்த சைடும் வந்து போட்டுருவேன். அதுக்கடுத்து மித்த மீன்களும் சாப்பிடும். இதுக்கு வந்து புது மீன் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஒருத்தவங்க வந்து பிடிக்கும் போல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஐர மீன் தான், அது ஒன்று மட்டும் தான் இருக்குது. இதை தான் வந்து இதுக்குள்ளே விட போகிறோங்க. இதுவுமே நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சரி, இது கூட வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுறலாம். அது போக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த செட்டப்பை வந்து க்ளீன் பண்ணி இதில் எவ்வளோ ஐர மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் என்னென்ன ஃபிஷஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.